வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைனில் டிஎன்இபி பில்லு எப்படி பே பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இபி பில்லு ரெண்டு விதமாக பே பண்ணலாம். ஒன்று வந்து டைரெக்டாக அவங்க வெப்சைட்டில் போயிட்டு யூபிஐ மூலியமாகவோ நெட் பேங்கிங் மூலியமாக பே பண்ணுறது. இன்னொன்று என்னன்னாக்கா, உங்களுடைய யூபிஐ ஆப் வச்சுருப்பீங்க, அதாவது கூகுள் பே இல்லை ஃபோன்பே வச்சுருப்பீங்க. அதில் போய் பில் பேமெண்ட்டில் உங்களுடைய கன்சியூமர் நம்பர் ஆட் பண்ணி டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பே பண்ணுவீங்க இபி பில். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிபே மூலியமாக, அதாவது கூகுள் பே மூலியமாகவோ ஃபோன்பே மூலியமாக பே பண்ணும்போது, அதாவது பில்லு குறித்த 10 நாள் டைம் கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பில்லு குறிக்கிறாங்கன்னா, இதுலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு பெனால்ட்டி இஷ்யூ ஆகும். பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 140 ரூபா கிட்ட உங்களுக்கு லேட் ஃபீஸ் போட்டுருவாங்க. நீங்கள் அப்படி கூகுள் பேலேயோ ஃபோன்பேலையோ பே பண்ணுறீங்கனாக்கா, உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் இருக்குது இல்லைங்களா, பில்லு டியூ டேட்டு, அதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நீங்கள் அதை பே பண்ணுங்கள். இல்லை நீ தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைரெக்டாக உங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு பே பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லைனாக்கா உங்களுக்கு பேமெண்ட் டெபிட் பண்ணிடுவாங்க, ஆனால் அது போயிட்டு அவங்களுக்கு ரீச் ஆகாது. கூகுள் பே மூலிமா லாஸ்ட் நாள் நீங்கள் பண்ணும்போது மெர்ச்செண்ட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகாதனால ஒரு 3 நாள் கழிச்சு ரிவர்ஸ் ஆகிரும் பேமெண்ட் உங்களுக்கு. அது அப்புறம் உங்கள் பெனால்ட்டி இஷ்யூ பண்ணிடுவாங்க. இப்போ அது அந்தமாரி சுச்சுவேஷனை தவிர்க்கிறதுக்கு எப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். கூகுள் போயிட்டு டைரெக்டாக டிஎன்இபி குயிக் பேமெண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், டான்ஜிங்கோ குயிக் பேமெண்ட் இபி பேமெண்ட்டுன்ட்டு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு கன்சியூமர் நம்பர் கேட்கும். கன்சியூமர் நம்பரில் உங்கள் இபி பில் நம்பரை கொடுத்துக்கோங்க. கீழே ஒரு கேப்சாவை கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இது போல் உங்கள் பில் அமௌண்ட்டை காட்டிடும். கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூபிஐ கியூஆர்ன்னு இருக்குது பாருங்கள், அது மூலிமாவும் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா பேமெண்ட் கேட்வேல UPI/QR எனி கார்டு நெட் பேங்கிங் இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் போய்க்கோங்க. கேட்வேயில் கனரா பேங்க், அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். போயிட்டு இப்போலாம் அவங்க டீட்டெயில்ஸ் காட்டிடும். அதில் செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு பேன்னு கொடுத்துருங்க. இதில் ஆப்ஷன் எது மூலிமா பே பண்ணுற மாதிரிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். கிரெடிட் கார்டு மூலிமாவா, டெபிட் கார்டு மூலிமா, நெட் பேங்கிங் மூலிமா, இல்லை கியூஆர் கோட் மூலிமா பே பண்ணுறோம், யூபிஐ மூலிமா. நீங்கள் கியூஆர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட். அதுக்கு முன்னாடி உங்கள் ஜிபேவோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, கூகுள் பேவோ ஃபோன்பேவோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மேக் பேமெண்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது போல் கன்ஃபர்மேஷன் காட்டி ப்ரொசீட் வித் பேமெண்ட்னு கொடுத்துருவோம். இது போல் கியூஆர் இது ஆகும், ஷோ ஆகும். இதில் உங்களுடைய ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேன் கியூஆர் கோடு எனி அந்த ஆப்ஷன் கொடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இது போல் ரீடைரக்ட் ஆகிட்டு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இதில் வியூ டவுன்லோட் ரிசிப்ட்ன்றது வரும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோடில் போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபோ ஜென்ரேட் ஆகும் பில்லு. இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.